Holidays-nale நம்ம K Travels தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. விஜய் பப்ளிசிட்டி வாங்கிட்டாரு கவர்னரை பார்த்து. அது கூட கவர்னரை பார்த்தது வரவேற்கிறேன், நல்ல விஷயம் தான். நமக்குள்ள சிஸ்டத்தில் சிஎம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து கவர்னரை தான் பார்க்க முடியும். எதுக்கு நீங்க ஓவர் ரேட்டிங் தீர்மானம் என்னன்னே தெரியாம கவர்னருக்கு எதிராக தீர்மானம் விஜய் கட்சி போடணும்? விஜய்க்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? விஜயானது நல்ல ஆர்கனைசர், பெரிய அசெட். இன்னும் சொல்ல போனால் கட்சியில் வந்து உருவாகி இருக்கக்கூடிய அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு விஜயோட புசியானதுக்கு தான் ப்ராக்சிமிட்டி அதிகம். ஸோ அது ஒன்றே கட்சி இல்லை, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் அது. விஜய் ஒரு ஹீரோ, புசியானது ஒரு ஹீரோ, ஆர்கனைசிங் ஹீரோ புசியானது. விஜயை மையமாக வச்சு எடப்பாடியை காலி. சரத்குமார் மாதிரி கமலஹாசன் 2.0 மாதிரி போயிடுவாருங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால தான் விஜய் சம்பந்தப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் செய்தி தொடர்பாளர் பேசுறதுக்கு வியூஸே இல்லை. நீங்களே விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் ஐயநாதனை தவிர மற்ற யாரை வேணாலும் கூப்பிட்டு விஜய் மட்டும் ஒரு 20 நிமிஷம் பேச வைங்க, என்ன வியூஸ் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். காணொலியை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் மட்டுமே இல்லை, ஆனால் விஜய் இது பண்ணு நான் எடுத்து வைக்கிறேன். அந்த யாதவ்ங்கிற பையன் பேசுனதும் நான் பேசுனதும் ஆதாரத்தோடு எடுத்து பார்ப்போம். என்ன விட்டுருங்க, அவன் பேசுனது பார்ப்போம். ரொம்ப வெரி டல் வியூ, நீங்கள் இதை மறைக்க முடியாது. நம்ம சேலஞ்ச் பண்ணி நாளைக்கே உட்காந்து இதை பார்க்கணும்னா நானும் எடுத்துகிட்டு வரேன், நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க. எது உண்மண்ணி நம்ம ஆகாயம் வலைக்காட்சி மூலமாட்டே மக்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முன்னிலை பெறுகின்றனவா? இதில் விஜய், சீமான் இவர்கள் யார் முன்னிலை பெறுகிறார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தான். அண்ணா பல்கலை மாணவி சர்ச்சை தொடர்பாக எல்லா கட்சிகளுமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இதுல முக்கியமாக சீமானும் போராட்டம் நடத்துறாரு, கருத்துக்களை சொல்றாரு, விஜயும் சொல்றாரு. இந்த இரண்டு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சீமான் ஏற்கனவே தேர்தலில் இன்று கணிசமான வாக்களை பெற்றிருக்கிறார். விஜய் இனிமேல் தான் தேர்தலை சந்திக்க வேண்டும். இதுல மக்கள் மனசுல யார் முன்னிலை பெறாங்க நினைக்கிறீங்க? சீமான் தான் தெளிவாக கரெக்டாக பண்ணுறாரு, முன்னிலை பெறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. விஜய் பப்ளிசிட்டி வாங்கிக்கிட்டாரு கவர்னரை பார்த்து. அது கூட கவர்னரை பார்த்தது வரவேற்கிறேன், நல்ல விஷயந்தான். நமக்குள்ள சிஸ்டத்தில் சிஎம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து கவர்னரை தான் பார்க்க முடியும். சென்னாரெட்டியை தான் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் ஜெயலலிதாவுக்கு எதிராக பார்த்தாங்க. எதுக்கு நீங்கள் ஓவர் ரேட்டிங் தீர்மானம் என்னன்னே தெரியாமல் கவர்னருக்கு எதிராக தீர்மானம் விஜய் கட்சி போடணும்? விஜய்க்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? சிந்தனை உண்டா? யாரோ 4 பேர் சொன்னாங்கன்னா என்னன்னே தெரியாமல் அதில் உள்ள சப்ஜெக்டே தெரியாமல் தீர்மானத்தை போட்டுட்டு போயிடுவேளா? அந்த தீர்மானம் தான் தப்பு. அந்த தீர்மானம் தான் விஜய்க்கு வந்து விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லை. அப்போ உங்கள் அளவு என்ன, உயரம் என்ன? ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திவிட முடியாது. அல்லது ஒரு இடத்துல நீங்கள் ஆட்களை திரட்டி அதை பேசி உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு போராட்டம் நடத்த முடியாத உங்கள் பலகீனத்தை மறைக்கிறதுக்கு கவர்னரை போய் பார்க்குறீங்க. சரி, கவர்னரை பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்தா பெரிய செய்தி தான். ஆனால் எதுக்கு கவர்னருக்கு எதிராட்ட அந்த தீர்மானம் எதுக்கு முன்னாடி? அப்போ நீங்கள் வந்து வேண்டாங்கிறாரு, கவர்னர் இருக்கிறதால கவர்னர் போய் பார்க்குறாரு, தப்பான முன்கூட்டியே ஒரு சிந்தனையோடு அதை போட்டிருக்கணும். இவ்வளவு தீர்மானத்தை போட்டுக்கிட்டு கவர்னரை பார்க்குறத தவிர இதற்கு வேறு வழியே இல்லையா? சீமான் சொல்கிறாரு கவர்னரை பார்த்து என்ன போகுது, வேஸ்ட்டுன்னு கவர்னரே அடிக்கிறாரு. சீமான் வேஸ்ட்டு வெட்டி அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இது தேவையா? இந்த அவமானம் தேவையா? அப்போ நீங்கள் வந்து அம்பேத்கர் இதுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். அதுக்கு போய் கவர்னர்கிட்ட கொடுப்பீங்களா? அம்பேத்கர் இதுக்கு முடியாது. அப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். திமுக மற்றவங்கெல்லாம் பண்ண மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்களாக உருவாக்குனது போஸ்டர், நீங்களாக பணம் கொடுத்து அடித்த போஸ்டரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து புஷி ஆனந்துக்கு இதில் வட தமிழகத்தில் மட்டும் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். நார்வேல யார் ஆர்ப்பாட்டம் பண்ண இருக்கா? காங்கேயத்தில் யார் இருக்கா? வெள்ளக்கோயிலில் யார் இருக்கா? தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்களுக்கு தொண்டர்கள் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு ஒரு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் விஜய் சார்பாக ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் எங்கெங்கே எவ்வளோ வந்தால் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு போகும். அது புஷி ஆனந்துக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி என்னென்னு தெரிஞ்சு போகும். ஆனால் புஷி ஆனந்தை குறை சொல்லலை. புஷி ஆனந்த் இல்லைன்னா இது கூட இல்லை, புஷி ஆனந்த் இல்லைன்னா இது கூட இல்லை, புஷி ஆனந்த் இல்லைன்னா இது கூட இல்லை. அதனால புஷி ஆனந்தை குறை சொல்லலைண்ணா.
ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டம் தான் நடத்தணுமா அப்படிங்கிறது விஜயோட உத்தியாக இருந்திருக்கலாம்ல. என்ன உத்தி இருக்கலாங்க, கவர்னரை பற்றி இப்படி ஒரு தீர்மானம் போட்டு கடைசி ஒரு சான்ஸ் ஆட்டு கவர்னரை வச்சிருக்கலாமே தவிர ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாததை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸி கோயிங்காக கவர்னரை பார்க்குறதுல என்ன இருக்குது? ஏன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை, அதனால இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, அது செய்யலை, அவ்வளோதான். அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல முடியுமா? செப்டம்பர் 27 மாநாட்டுக்கு எங்கே சுவர் எழுத்தும் கொடியும் கிடையாது. அக்டோபர் 27க்கு பணம் கொடுத்து சுவர் எழுத்துக்களை பண்ணாங்க. இதுதான் உண்மை. அந்தந்த ஏரியாவில் ஏன் செப்டம்பரில் 27 இல்லை அக்டோபர் 27 வந்துங்கன்னு பார்த்தா தெரியும். புஷி ஆனந்த் நல்ல ஆர்கனைசர், பெரிய அசட்டு. இன்னும் சொல்லப்போனால் கட்சியில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு விஜயோட புஷி ஆனந்த் தான் ப்ராக்சிமிட்டி அதிகம். ஸோ அது ஒன்றையாள் கட்சி இல்லை, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் அது. விஜய் ஒரு ஹீரோ, புஷி ஆனந்த் ஒரு ஹீரோ. ஆர்கனைசிங் ஹீரோ புஷி ஆனந்த் தான். நிர்வாகி தானே? நிர்வாகி தான், விஜய் வச்சு தான், அதை நான் மறுக்க வரல. ஆனால் உங்களுக்குன்னு ஸ்பான்டேனியஸாக பெருசாக இல்லாத போது புஷி ஆனந்தால் உருவாக்கப்பட்ட அந்த டீம் தாங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அதில் உருவாக்கப்பட்டவங்களுக்கும் புஷி ஆனந்துக்கும் நல்ல கான்டாக்ட் இருக்குது, ரேப்போ இருக்குது. அப்படி தான் எந்த ஒரு கட்சியும் இருக்க முடியும். கண்டிப்பாக இருக்க முடியும். அது அண்ணன் ரஜினிகாந்துக்கு ஸ்பான்டேனியஸாக இருந்தது. அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை தான் நான் சொல்ல வர்றேன். அது சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை. இங்கே தமிழ் மண்ணில் ஊடகத்தில் வர்றவங்களுக்கு நேற்று கூட ஒருத்தர் புதிய தலைமுறையில் பேசினார். மோடியை ரஜினி சந்திச்சாப்பில் விஜயும் சந்திச்சாப்பில்னாப்பில். சரி, நான் அதில் தலையிடலை. சரி, அவங்களுக்கு மோடி எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கும் மோடியை போய் விஜய் பார்க்குறதுக்குள்ள வித்தியாசம் சந்திச்சாங்கங்கிறதோட அவங்க நிறுத்திக்கிடுவாங்க. அதுதான் தானே ரஜினிகாந்துக்காக வந்த கூட்டமும் காசு கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி புஷி ஆனந்த் பண்ணுற கூட்டத்துக்குள்ள வித்தியாசத்தை நான் பேசுகிறேன். இது தெளிவாக எனக்கு இந்த இதுக்குள்ள நுணுக்கமாக தெரிஞ்சதுனால இதை நான் பேசுகிறேன். ஆர்ப்பாட்டம் பண்ணாததுக்கு காரணம் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறதான் என்னோட பார்வை. இன்னொரு இஷ்யூவில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறோம். சீமான் அவர் ஸ்ட்ரென்த் இருக்கா? சீமானுக்கு சைலன்ஸ் ஓட்டு இருக்குது, ரசிகர் மன்றம் இல்லை, தானே உருவாகக்கூடிய ஸ்ட்ரென்த்து அதுதான். சீமானுக்கு கைதுக்கு நடந்த ஆர்ப்பாட்டங்கள் எதிர்பார்த்ததோட பெட்டர் தான். சீமானுக்கு கருத்தியல் என்னென்னா, கொடநாட்டில் அந்த சிசிடிவி என்னாச்சு, அப்போ கொடநாட்டில் சிசிடிவி என்னாச்சுங்கிறத பற்றி விஜய்க்கு கேட்காண்டாமா? அப்போ விஜய் வியாபாரம் பண்ண நினைக்கிறாரா? நோட்டுக்கு சீட்டுக்கு எடப்பாடிட்டு விலை போகிறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரா? அவர் எந்த வியாபாரமும் நடத்தலை, எந்த ஒரு பார்கனும் நடத்தலை, எந்த ஒரு பேரம் நடத்தலை. எப்படி இந்த மாதிரி முத்திரை குத்தலாம்? முத்திரை குத்தல. அவர் தனிச்சு விஜயகாந்த் மாதிரி கமலாஸ்வர் நின்னா நான் பாராட்டிகிட்டே போயிடுவேன். வாழ்த்துக்கள் விஜயன்ற. அவர் எந்த ஒரு முடிவு எடுக்காத போது அவர் இந்த மாதிரியான வார்த்தைகள் எதுக்கு சீமான் பயன்படுத்தணும், நீங்கள் பயன்படுத்தணும்? ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸு. நாளைக்கு அவர் எடப்பாடி கூட போனால் சொன்னது மாதிரி சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போயிட்டாப்பில், அப்பாவி ரசிகர்களை வித்துட்டு போயிட்டாப்பில்னு நம்ம சொன்னது கரெக்ட் ஆகிட்டுன்னு அடிக்கிறோம். இதே தான் சரத்குமாருக்கு நம்ம சொன்னோம். சரத்குமார் 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா சைடு போகிறதுக்கு முன்னாடியே நாடார்கள் 11 ஜெயலலிதா விஜயகாந்தை வச்சு ஜெயித்தாங்க. 2006 அதிமுகவில் சேர்ந்தார். சேரும்போது அவர் சேரதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நாடார்கள் இந்த அரசு அகற்றணும்னு நினைக்கிறாங்க. வழக்கமாக உள்ள டைலாக் அதை சொல்லணுமா? ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரி ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்லாம் சொல்லி எடுத்து சரி அன்னைக்கு சொன்னது ரெக்கார்டிக்கலாக தானே இருக்குது. இப்போ நம்ம அதிலேருந்து ஓகே நாடார் உணர்வுக்கு எதிராட்டு சரத்குமார் செயல்படுறாரு. நாடார்கள் சரத்குமாரை புறக்கணிப்பார்கள். அவரோட எண்ண ஓட்டம் நாடார்களிடம் செல்லுபடி ஆகுதுன்னு அவர் ஜெயலலிதாவை ஆதரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் நாடார்கள் மத்தியில் அந்த கருத்தை உருவாக்கிட்டோம். விளைவு என்னாச்சு? அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் சவுத்தில் அந்த நாடார் பெல்ட்டுக்குள்ளே ஜெயித்தார். மற்ற இடங்களில் நாடார்கள் கோபுரமாக ரவீந்திரன் துரைசாமி கருத்தை தான் கேட்டாங்க. வயுண்டராஜன் கூட 2007ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அவர் ஊர்லேருந்து வந்ததும் அவருக்கு ஆஃபீஸில் என்ன பார்த்ததும் சொன்னது தான். ரொம்ப நியாயமான ஆள். அண்ணே நான் சிவந்தி ஆயிட்டேன், சரத்குமார் எல்லாரையும் ஒத்தாளாக நின்று அடித்து தள்ளிட்டீங்களேன்னார். அப்போ அவருக்கு அந்த இது தெரியுது. ரவீந்திரன் துரைசாமிக்கு அந்த கருத்தின் வலிமை, நாடார்கள் மத்தியில் அவர் சொன்ன கருத்தியல் சரத்குமாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு கடாசிட்டு போயிட்டுங்கிறது தெரியுது. அதே மாதிரி விஜய் வியாபாரம் பண்ணினார்னா அன்னைக்கு எல்லாம் சொல்லுவான், ரவீந்திரன் துரைசாமி கரெக்டாக சொன்னாயா, விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகரன் மகன் ஒரு அரசியல் வியாபாரிங்கிறத சொல்லிட்டாயா, பாப்புலாரிட்டியை எடப்பாடிக்கிட்ட விலை போகிறதுக்கு தான்யா பண்ணியிருக்கான்னு சொல்லுவான். அதை நான் இப்போவே பிரியம்ட் பண்ணுறேன். தனிச்சு நின்னா எஸ்ஏசிக்கு மகன் ஒரு விஜயகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி மக்களை சந்தித்து ஒரு ஜனநாயக நெறிமுறைப்படி வாராருன்னு பாராட்டுறேன். நம்ம அந்த இடத்துக்கு கூட்டணி அமைச்சா வியாபாரம் கண்டிப்பாக பலம் நிரூபிக்காமல் ஒருத்தர் கூட்டணிக்கு போனார்னா அது வியாபாரம் தான். தன்னோட பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். சிவாஜியை வீரப்பனுக்கு காசுக்கு விலை போயிட்டாருன்னு தான் ஜெயலலிதாவே சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி சீமானும் பண்ணலாம் இல்லையா? சீமானும் கூட்டணி அமைக்கலாம் தானே? சீமான் கூட்டணி அமைக்குள்ள வாய்ப்பு கம்மி.
அவர் வந்து இந்த விஷயத்திலே எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளரணும்னு நினைக்கிறாரு. குறிப்பாக சப் கேட்டகரைசேஷனில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு சீமான் கேட்டார். இன்னும் வர விஜய் நிலைப்பாடு சொல்லலை. ஒரு வேளையில் தனிச்சு போட்டிட்டா நிலைப்பாடை சொல்லலாம். எடப்பாடியோட கூட்டணி போனால் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரின்ட்டு போயிடலாம். சீமான் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் பறையர் அன்று தேவேந்திர குல வேளாளர்கள் ரெட்டலையை நம்பி ஏமாற மாட்டாங்க. அவங்க ரெட்டலையை கைவிட்டுட்டு சீமான் தலைமைக்கு வருவாங்கங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. அதைத்தான் பேசுகிறாரு. அதே மாதிரி தான் இந்த அண்ணா பல்கலை விஷயத்திலையும் எடப்பாடி காலத்தில் நடந்ததையும் வச்சு அடித்து நொறுக்கிறாரு சீமான். அதில் விஜய் சைலண்டாக இருக்கனால விஜய் மேலே நமக்கு சந்தேகம் வருது. ஆனால் சீமான் விஜய் எதுக்கு தாக்கணும்? விஜய் தான் சீமான் எதிரியாக நினைக்கிறாரு. விஜய் எதிரியா பார்க்க வேண்டியது இல்லை. அப்படி பார்த்தா அது முட்டாள்தனம். சீமான் பார்க்குறாருல்ல? பார்க்கல. விஜய் நீங்க தான் பார்க்கல, அவர் பார்க்குறாரு. விஜயை மையமாக வச்சு எடப்பாடியை காலி பண்ணுறார். விஜய் சீமான் கம்பேரிசன் விஜய்க்கு பெரிய ப்ளஸ்ஸு. இவர் ஐயா பல கருப்பையா கம்பேர் பண்ணுறது பெரிய ப்ளஸ்ஸு. பல கருப்பையாவுக்கு பழைய தலைவர் கமலஹாசனின் தொண்டர் பல கருப்பையா, அவருக்கு தலைவர் கமலஹாசன். கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபங்கிற மாதிரி புதுசாக விஜய் கிட்ட தொண்டராகலான்னு துடிக்கக்கூடிய பல கருப்பையாவுக்கு புரிஞ்சுக்கிடணும். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் பல கருப்பையா ஐயா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் விஜய் வந்து முடிவே எடுக்கலை. சீமான் தப்பு, பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அநீதி 5% அதிகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இது எடப்பாடி அடிக்கிறது. ஆனால் விஜய் இதுக்குள்ளே வச்சு பாப்புலர் ஹீரோ அவர் கூட இது பண்ணி அடித்தாதான் இது பாப்புலரைஸ் ஆகும். பறையர் தேவேந்திர குல வேளாளர் இன்டலெக்சுவல்ஸ் மத்தியிலையும் அந்த கல்வி வேலை வாய்ப்புக்கு தேடக்கூடிய மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். ஸோ விஜய் மூலமாக சீமான் அதில் ரீச் ஆயிடுறாரு. இன்னும் பாருங்கள், மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி இருந்த வியூஸை விட யூடியூப்பில் எல்லாம் சீமானுக்கு 2 மடங்குக்கு மேலே பிச்சுக்கிட்டு போகுது. வருண்குமார் சீமானு சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷனே இல்லாத ஒரு வெப்பில் கூட ஆயிரக்கணக்கான வியூ வந்து அப்படி துள்ளி துள்ளி ஓடி போயிட்டே இருக்குது. என்ன காரணம்? சீமான் மேலே சிம்பதி வந்துட்டு மக்கள். பல மேலே சிம்பதி ஏன் சொல்கிறீங்க? வருண்குமார் மேலே வந்திருக்கலாம்ல? வருண்குமார் விஷயம் வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அரசியல் தலைவரை இது பண்ணும்போது பின்னணியில் பெரிய அரசியல் சக்திகள் இருக்குங்கிற எண்ண ஓட்டம் மக்களுக்கு போகுது. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் எதுக்கு போலீஸ் ஆஃபீஸரை தாக்கணும்? வார்த்தையால் எதுக்கு தாக்கணும்? சட்டம் தன் கடமையை செய்யட்டும். அதுக்குள்ளே நான் எது சரியோ எது சவரோ நீதிமன்றம் சொல்லட்டும். ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க, நான் அந்த விஷயத்தை எடுக்கல. இந்த விஷயம் இந்த வீடியோவில் போனால் சீமானுக்கு அந்த வருண்குமார் அந்த விஷயத்துக்குள்ளே சொல்லலை. சீமானுக்கு வியூஸ் வந்து ஜம்ப் ஆகி போயிட்டு வருண்குமார் சீமானால பப்ளிசிட்டி அடைகிறாரு. அந்த இடத்துக்குள்ள ஒரு மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய சீமானால வருண்குமாருக்கும் பப்ளிசிட்டி கிடைக்குது. பட் அந்த இஷ்யூவை நான் எப்படி பார்க்குறோம்னா, சீமானை எல்லாரும் தாக்குன்னு தாக்கும்போது சீமானுக்கு வாக்களித்தவங்க மத்தியிலையும் மற்றவங்க மத்தியிலும் என்னையா இவர் இந்த அரசியல் கட்சிக்கு அரசியல் அதிகாரத்துக்கே வரல, இவரை போட்டு பல கருப்பியாக்கள்லாம் இப்படி மணிகளெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இது என்ன நியாயம்னு சீமானுக்கு வந்து வியூஸ் வந்து பொலிட்டிக்கல் வியூஸ் வந்து முன்னோட 2 மடங்குக்கு மேலே ஏறி போயிட்டு சீமான் மேலே உள்ள பரிவோடு தான் அந்த வியூஸ் வந்து சீமானை வலைத்தளங்களில் பார்க்குறாங்க. இதுவே சீமான் 8% பெரிய அளவுக்கு 26 உயர்த்துருவாருங்கிறதுக்கு ஒரு எவிடெண்டாக நான் பார்க்குறேன். ஒருத்தனாடு கூட்டமும் ஒரு எவிடென்ட் தான். விஜய் வந்தால் சீமான் காலி. நேரடியாக நீங்கள் சொன்ன அரசியல் விமர்சகர்கள் பதில் சொல்கிறாங்க. அதனாலே மக்கள் பார்ப்பாங்கல்ல, விஜய் வந்ததுனால சீமான் காலி ஆயிடுவாரோ, இல்லை காலி ஆக மாட்டார் நீங்கள் சொல்கிறீங்களே, அது உண்மையாயிருமோ, அப்படி கூட பார்க்கலாம்ல. விஜய் சரத்குமார் மாதிரி கமலஹாசன் 2.0 மாதிரி போயிடுவாருங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால தான் விஜய் சம்பந்தப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் செய்தி தொடர்பாளர் பேசுறதுக்கு வியூஸே இல்லை. நீங்களே விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் ஐயநாதனை தவிர மற்ற யாரை வேணாலும் கூப்பிட்டு விஜய் மட்டும் ஒரு 20 நிமிஷம் பேச வைங்க, என்ன வியூஸ் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இல்லை, அது அந்த மாதிரியும் வியூஸ் போயிருக்கு. நீங்கள் சொன்னதெல்லாம் விஜய் மட்டும் வச்சு கூட போயிருக்கு. இல்லை அது மாதிரி போயிருக்கு. விஜய்க்கு எகென்ஸ்டாக நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்க ஆதரவாக பேசும்போது அந்த நிகழ்ச்சிகளும் போயிட்டு இருக்கு. விஜய் மட்டும் பேச சொல்லுங்க. அது ஒரு காரணம் மட்டும் இல்லை. ஒரு நம்மளுடைய காணொலியை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் மட்டுமே இல்லை. ஆனால் விஜய் இது பண்ணு நான் எடுத்து வைக்கிறேன். அந்த யாதவ்ங்கிற பையன் பேசுனதும் நான் பேசுனதும் ஆதாரத்தோட எடுத்து பார்ப்போம். என்ன விட்டுருங்க, அவன் பேசுனது பார்ப்போம். ரொம்ப வெரி டல் வியூ. நீங்கள் இதை மறைக்க முடியாது. நம்ம சேலஞ்ச் பண்ணி நாளைக்கே உட்கார்ந்து இதை பார்க்கணும்னா நானும் எடுத்துட்டு வரேன், நீங்களும் எடுத்துட்டு வாங்க. எது உண்மைன்னு நம்ம ஆகாயம் வலைக்காட்சி மூலமாட்டே மக்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். ஆனால் சீமானுக்கு ஆபத்தோ, சீமான் இதனால வளர மாட்டாரோ, சீமான் வளர்ந்துவாரோ இல்லையோ இப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி உங்களை மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க. ஆகையால அது சீமானுக்குள்ள ஆதரவு தான் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுல்ல. அதாவது சீமானுக்குள்ள ஆதரவுங்கிறது நான் மனச்சாட்சிப்படி பார்க்குறேன்.
மக்களவை தேர்தலுக்கு முன்னே இருக்கிறதோட சீமான் பாசிட்டிவாக வரக்கூடிய வலைவலிகள் வந்து 2 மடங்கு போகுது. 1. 2வது விக்கிரவாண்டியில் சீமான் நின்னதில் எடப்பாடியும் தட்டியிருக்கிறாரு, விஜயும் தட்டிட்டாரு. கமலஹாசனை தட்டுனது மாதிரி விஜயும் தட்டிட்டாரு. நான் லாஜிக்காக தான் சொல்கிறேன். விக்கிரவாண்டியில் கமலஹாசன் கண்டெஸ்ட் பண்ணாத போது சீமான் 1.5% வாக்கு தான் எடுத்தார். கமலஹாசன் கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா சீமானோட 4 மடங்கு வாக்கு எடுத்திருப்பார். ஆனால் கண்டெஸ்ட் பண்ணாதனால சீமான் மக்கள் மத்தியில் கண்டெஸ்ட் பண்ணதுனால உயர்ந்துட்டார். பண்ணாத கமலஹாசன் மக்கள் மத்தியில் தாழ்ந்துட்டார். சீமான் 7% ரீச் ஆகிட்டார். விஜயெல்லாம் ஒரு ஆளாடான்னு கேட்டு 7% வந்துட்டார். விஜய்க்கு சர்க்காருக்காக ஃபைட் பண்ணி கமலஹாசன் 2.5% போயிட்டார். காரணம் களத்துக்குள்ளே நிற்காதது. சீமானுக்கு இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்கன்னா இவன் சீரியஸான பொலிட்டிஷியன், களத்துக்குள்ளே நிற்கிறான். விக்கிரவாண்டியில் ராமதாஸை கண்டு இவன் ஓடலை. ராமதாஸ் வந்து உடனே வன்னியருக்கு 15 கொடு, 20 கொடு, 10 கொடு, 15 கொடுன்னு கேட்கும்போது இவன் தெளிவாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 10 கொடுக்குன்னா 10 கொடுங்க, 15 கொடுக்குன்னா 15 கொடுங்க, எண்ணிக்கைக்கு தக்கன அதை கொடுத்துடுங்கன்னு இவன் தெளிவாக அதுக்கு ராமதாஸுக்கு ஒரு பதில் சொல்லி களத்துக்குள்ளே நிற்கிறான். விஜய்க்கு பதில் சொல்ல முடியாமல் கோலத்தனமாக இடைத்தேர்தலை விட்டு ஓடிட்டாப்புல. எடப்பாடி 10.5க்கு என்னன்னு சொல்ல தெரியாமல் நழுவிட்டார். இது வடதமிழகத்தில் உள்ள நான்வன்னியர்கள் பறையர்கள் மத்தியில் சீமான் நிற்கிறாயா, களத்தில் நின்னாயா, உன்னையாட அடிக்க சொன்னேன், பறைய தானே அடிக்க சொன்னேன்னு அவன் போல்டாக வந்து நிற்கிறாயா. எடப்பாடி நழுவிட்டாப்புல விஜய் களத்துக்குள்ளே வரலங்கிறது சீமானுக்கு இமேஜை உயர்த்துது. இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வியூஸில் தெரியுது. விஜய் வரமாட்டாரா அப்படின்னு அதிமுக எதிர்பார்க்குது. ஆனால் சீமான் வரமாட்டாரா அப்படின்னு யார் எதிர்பார்க்குறாங்க? சீமான் தான் எடப்பாடியை தட்டி தூக்கி மேலே போயிடலான்னு கான்ஃபிடென்ட்டோட போகிறாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் விஜய்க்கு இல்லைங்கிறது தானே இப்போ மேட்ரு. சீமான் வாரியராக நிற்கிறாரு. விஜய் வியாபாரியாக விலை பெறுவாரோ, சந்தையில் விலை பார்க்கக்கூடிய மாடு மாதிரி விலை பெறுவாரோங்கிறதானே இப்போ அச்சமாக இருக்குது நமக்கு. நீங்கள் முத்திர குத்துறீங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. எங்க 26ல் அவர் தனிச்சு நின்னாருன்னா கதிரவனை கண்ட பனித்துளி மாதிரி இதெல்லாம் மறைஞ்சு போகுங்க. அவர் எடப்பாடி கூட விலை போனார்னா ரவீந்திரன் சொரசாமி சொன்னது கரெக்டு தான். விஜய் விலை போகக்கூடிய சந்தையில் விலை போகக்கூடிய மாடு மாதிரி தானே அப்போவே சொன்னான், அது விலை போயிட்டாருன்னு மக்கள் சொல்லுவான். இது நின்றுட்டாருன்னா ரவீந்திரன் சொரசாமி சொன்னது தப்பு. ஆனால் அவனே சொன்னான் நின்னா பாராட்டுவான்னு. அதே மாதிரி மக்களும் அதை பாராட்டுவாங்க. ஏன் அதிமுக விஜய் கூட்டணி வந்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்துச்சுன்னா ஜானகி சிவாஜி மாதிரி தாங்க போகும். வெற்றி கொடுத்துச்சுன்னான்னு கேட்குறேன். நான் ஜானகி சிவாஜி மாதிரி தான் போகும்னு சொல்கிறேன். நீங்களும் தேர்தல் முடிவை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. நான் இருந்தாலும் கேட்குறேன். வெட்டு செல்லாத நோட்டு விஜயால் என்ன செய்ய முடியும்? ஒரு 10-15% வாக்கை நிரூபிச்சுட்டு எடப்பாடிக்கு ஒரு 20% இருந்ததுன்னா 31 சேர்ந்தாங்கன்னா அது வெற்றியை கொடுக்கலாம். இல்லை இப்போவே அந்த வாய்ப்பு இருக்குமா? இருந்துட்டு உங்களை நான் முட்டாளுன்னு நினைக்கல. பலம் நிரூபிக்காத ஒருத்தர சக்தியா சொல்லக்கூடிய முட்டாள்கள் மாதிரி உங்களை நான் கருதல. இல்லை நான் அது நீங்களும் உங்களை நான் கருதல. சரி, சீமானுக்கு என்ன எதிர்காலத்தில் என்ன 26ல் 2020 என்ன வாய்ப்பு இருக்கும்? 2 இலக்கத்துக்கு போயிடுவார் 26ல். அவரை பாஜக கூட்டணி ஏற்றுக்குமா? பாஜக கூட்டணி மோடி விரும்புகிறாரு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ண. மற்றவங்க யாரும் விரும்பல. மற்றவங்க எடப்பாடி கூட போனால் 20% எடப்பாடி கூட போனால் எம்எல்ஏ ஏறலான்னு தான் கருநாகராஜன், வானதி, நயனார் நாகேந்திரன், மதுரை சீனிவாசன் பலரும் நினைக்கிறாங்க. அது சரிதானே? எடப்பாடியே உங்களை ஏற்றுக்கல, நீங்கள் என்ன பிச்சை எடுத்துடுறீங்க. அவரே உங்களை முஸ்லீம் சிறைக்கைதிகளை விடுதலை பண்ணுன்னு சொல்லி உங்களை ஒரு பொருட்டாட்டே நினைக்கல. நீங்கள் வெக்கமான சூடு சொன்னெல்லாம் போய் பிச்சை எடுப்பீங்களோ? அது சரியான உத்தி தானே. சரி, அரசியலில் எதுவுமே தப்பு இல்லை. ஜெயிக்கு தான் எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க. அது விரும்பலாம் தானே. அவங்க விரும்பல, தப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து 20% வாக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி கூட போனால் பெட்டர்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதில் தப்பு இல்லை. சீமானை கிட்ட போய் எதுக்கு தோக்கணும்? கண்டிப்பாக மோடி வந்து சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணால் அண்ணா இது எடப்பாடி 3வது போயிடுவார். சீமானு சம்மதிக்கல. எப்படி எடப்பாடி சம்மதிக்கல, அது மாதிரி சீமானு சம்மதிக்கல. எடப்பாடி 3வது போயிடுவா. அது 29ல் கரெக்டாக இருக்குன்னு மோடி நினைக்கலாம். சீமான் லாபம் அது சீமான் தனிச்சு போகிறதான் லாபம்னு அவர் தனியாக போயிட்டு இருக்கும் போது வந்து நம்ம அவரை கலங்கப்படுத்தாண்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் தனியாக போயிட்டு இருக்கிறாரு. திமுகவையும் அதிமுக அடிக்கதே நான் பாராட்டுறேன். அதே மாதிரி காங்கிரஸையும் பாஜகவையும் அடிக்க தான் செய்கிறாரு. 4 பேரையும் அடித்து அவர் நிற்கிறது அவருக்கு லாபம்னு நான் நினைக்கிறேன். இப்போ சீமான் பாஜக இணைப்பு வருவதை நீங்கள் விரும்பவில்லை? நான் என் கையில் இல்லையே அது ஒன்றும். ஆனால் நீங்கள் விரும்புகிறீங்களா? சீமான் தனிச்சு போகிறத விரும்புகிறாங்க போது எடப்பாடி தனிச்சு பாஜகவோட வர விரும்பலைன்னு சொல்லும்போது நாகராஜன், தமிழிசை இதெல்லாம் வந்து பேராசிரியர் சீனிவாசன் இதெல்லாம் வந்து ஏதோ ஒன்றுக்கு சமம்னு தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க தனிச்சு போகணும், நம்ம தலைமையில் போகணும்னு சொல்லும்போது நம்ம அதில் அதிக பிரசித்தனமாக பேச ஒன்றும் இல்லை. சரி, ஒருவேளை சீமான் விரும்பினார் அப்படின்னா, ஒருவேளை சீமான் விரும்பிட்டார் அப்படின்னா அது சீமானுக்கு லாபம் இல்லை தானே? இது தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து 4 வரையும் எடுத்து தெளிவாக போயிட்டுருக்காரு. அதுக்குன்னு ஒரு தனி இமேஜ் இருக்குது. அரசியல் வியாபாரி மாதிரி வியாபாரம் பண்ணதுக்கு
விஜய் வந்து எடப்பாடி எதுக்கலன்னு நம்ம சொல்லும்போது 4 வரையும் ஏற்றுனக்கூடிய சீமான் சுத்த வீரராக நிற்கிறாரு, வாரியராக நிற்கிறாரு. விஜய் வியாபாரி, சீமான் வாரியருங்கிறத சொல்லக்கூடிய நாம அவர் வாரியராக நிற்கிறத வர அவரை ஏன் நம்ம களங்கப்படுத்தணும்? சுத்த வீரர் எம்எல்ஏ ஆவாரா? சுத்த வீரர் எம்எல்ஏ ஆவார்னா விஜயகாந்த் ஆனார். அது சரியான சந்தர்ப்பம். பண்ருட்டி அண்ணன் அந்த இடத்த கொண்டு கொடுத்தாரு. அதே மாதிரி சரியான தொகுதி சரியான வியூகம்னா ஆகலாம். இல்லை, அடுத்த தேர்தல் ஆவாரா? சரியான தொகுதி சரியான வியூகம்னா ஆகலாம். கடந்த தேர்தலே நீங்க எந்த தொகுதியில் நின்னாரோ அந்த தொகுதியில் தோத்துருவாருன்னு நீங்க 3வது வாருன்னு சொன்னேன். களம் அப்படி இருந்தனால அதை சொன்னேன். கமலஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டிடேட், சீமான் 3வது தான் திருவெற்றியில் போவார்னு சொன்னேன். இது புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சுக்கணும். சீமானை பற்றி நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவோம். அது நம்ம சொல்கிறது நாளை கரெக்டாக வரணுங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டியோட கிரெடிபிலிட்டி நமக்கு நிற்கணுங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் சொல்லுவோம். திமுக, அண்ணா திமுக, பாஜக இந்த அணிகள் இதை தவிர ஒருவேளை விஜயும் தனியாக நின்றால் சீமான் எந்த ஒரு தொகுதியிலாவது ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக சீமானுக்கு அடுத்த கட்ட ஜம்ப் இருக்குது. அது சப் கேட்டகரைசேஷனில் எடப்பாடி பழனிசாமி அதை கொடுத்துட்டாரு. ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியை சமூக நீதி சூறையாடல் பண்ணக்கூடிய ரெட்டைலையை பலகீனப்படுத்தி 2026 5வது முறை தனிச்சு நிற்கக்கூடிய சீமான் மிகப்பெரிய ஜம்ப் அடைவார். ஒரு தொகுதியே ஜெயிப்பாரான்னு கேட்குறேன். கலாமேட்டு நான் அந்த அணிகளாமேட்டு நான் சொல்கிறேன். இல்லை, அணிகள் தான் தனியாக நிற்கிற சமயத்தில் அது இதெல்லாம் யூகத்துக்கு போட்டு பயில் சொல்லிட்டு இருக்காண்டா. வரட்டும் பார்ப்போம். அந்த மாதிரி இருந்தால் ஜெயிக்க வாய்ப்பு எம்எல்ஏ ஆவார். தொகுதி கரெக்டாக பண்ணி சூழ்நிலை அமைஞ்சா ஆயிடுவார். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பிக்காக ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.